எச்சிய விட கேவலமான ஆளுங்கடா நீங்க. எத்தனை கேஸ், ரேப் கேஸ் ஒண்ணு வர்றது ஈஸியா வந்துருது. இப்ப அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது தான் கஷ்டமாவே இருக்கு. இருக்கிற பிரச்சனைக்கு இன்னும் எதுவுமே ஒரு தீர்வு வரல. அதுக்குள்ள புதுசு புதுசா வந்துட்டு ஒரு ரூல்ஸ் வந்துட்டு இருக்கு. கொல்கட்டா இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், அதோட ரிசல்ட் என்ன தெரியல. இப்போ திருச்சி எத்தனாடா வந்துகிட்டே இருக்காடா டேய் மொத்த. அப்படின்னாடா இங்க நடந்துகிட்டே இருக்குன்னா அப்ப நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நம்மளோட லா இல்லைன்னா நம்மளோட சிஸ்டம்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. லாயும் சரி கொடுக்குற தண்டனையிலும் சரி ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப அது நடக்குது. ஏன்டா உங்களுக்கு புரியலையாடா? இது ஒரு கெட்டது நடக்கிறது சிம்பிளா நடந்துருது. அந்த கெட்டது நடந்துச்சு, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இதுக்கு மேல எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே ஃபாஸ்டா நடக்க மாட்டேங்குது. இதுக்காக தானே நம்ம கவர்மெண்ட்ல ஆளுங்க இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, சோசியல் மீடியால எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் இருக்காங்க, ரியல் லைஃப்ல எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஏன் இன்னும் நடக்குது? வை? ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் உண்மை. சின்ன பசங்களுக்கு ரேப்னா என்னன்னு தெரியாது, ஆனா இப்ப வர பசங்களுக்கு ரேப்னா என்னன்னு தெரியும், ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக அம்மா ஜஸ்டிஸ்னா என்னமான்னு கேட்கற அளவுக்கு வந்துருவாங்க பசங்க. ஸோ போயிச்சுரா, ஒண்ணுமே எனக்கு நம்பிக்கையே இல்லை இதுக்கு மேல எதுவும் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. நானும் இதை பத்தி 3 வீடியோ பேசினேன். நான் யாரும் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்ட் மாதிரி தான். நான் பெரிய பெரிய ஆளுங்க பேசியுமே ஏதோ ஒரு மாற மாட்டேங்குது. நான் பேசிக்கணும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன். இப்ப நான் மறுபடியும் இங்க பேசுறேன்னா நான் இப்பதான் அந்த நியூஸை கேட்டுட்டேன். கோவத்துல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். மேபி இந்த வீடியோ நான் போட்டாலும் போடுவேன், மோஸ்டா போட மாட்டேன். ஏன்னா சப்போர்ட் பண்ணி பேசினாதான் பூமரு. இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறவன் தான் பூமரு. மத்த மணிச்சாவ் வீடியோல அவங்க ஒரு பொண்ணுக்கு நடந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அவன் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்கான், நான் உன்னை இப்படி பண்ண போறேன், நீ என்னடி பண்ணுவேன்? தைரியம். இதுல 165 பேர் லைக் கொண்டதாரு. ஏய் ஒரு வார்த்தைடா, என்ன உனக்கு அறிவு இல்லையாடா இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு. நான் பார்க்கும்போது சத்தியமா அந்த கமெண்டே இல்லை. நான் ரீல்ஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு தேடும் போது எல்லாருமே அதை தேடி தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எங்க அந்த நாய், எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்ததுனால கன்ஃபார்மா லைக் போட்டிருக்க மாட்டேன். நான் கேட்கலன்னா கூட லைக் போட்டிருக்க மாட்டேன். அவனை திட்டிட்டு நான் வந்துட்டு இருப்பேன், என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ணா மாறும்? இப்போ இதெல்லாம் எவ்வளவு கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வரே வா, அதாவது இது வந்துட்டு பங்களாதேஷும். இப்ப நீங்க இந்த இவர் வீடியோ போய் பாருங்க, அதற்கு ஒரு எம்ஜி ஏதோ ஒரு ரூல்ஸ் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா காசு, அதுக்கு எதிர்த்து பேசினா ஜெயிலு சம்திங் போட்டிருப்பாரு. அதை நான் இப்பதான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்த உடனே இன்னும் கோவம் தான் வருது. அது இங்க வராத வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு ஃப்ரீடம் டு ஸ்பீச்னு ஒன்று இருக்கு, நம்ம என்ன வேணும் பேசலாம். இப்போ நான் பேசுறேன்னா கூட பேசலாம். அது வந்துச்சுன்னா என்னால பேச முடியாது. நான் ஒரு ஆள் இல்லைன்னா கூட பெரியவங்களா, இப்போ ஒரு பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாலையும் பேச முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றத தட்டி பறிச்சிருவாங்க. இந்த டிராஃப்ட்னு ஒன்று போயிட்டு இருக்கு பத்தி, அதுவும் பிளஸ் இதுவும் தான் சொல்றேன். ஸ்டோரியில கூட போட முடியாது. ஸ்டோரியில கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து எதனா இல்லைன்னா உங்களுக்கு அவங்க பண்ணது தப்புன்ற மாதிரி எதனா பேசணும்னா நம்மளுக்கு தான் அடி வாங்கும். அதாவது நம்மளுக்கு எதனா நடக்குமா, நம்மளுக்கு எதனா பனிஷ்மெண்ட் வருமா, அவங்க பண்ணதெல்லாம் வா வரே வா அப்படின்னு பேசணும்னா காசு கிடைக்குமா? வாப்பா வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த உலகம் அழிஞ்சாதான் நல்லது. இன்னும் போக 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 இந்த உலகம் எப்படி ஆகும்னா
இருக்கிற மக்கள் வந்துட்டு கெட்டதாக தான் வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கெட்டதாகுவாங்க. சப்போர்ட் பண்றவங்களை வந்துட்டு பூமரு, இவன் வந்துட்டு ஜோக்கு, இந்த மாதிரி கலாய்க்கிறதுலே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. இதனால என்ன ஆகுது, சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பேசுறவனை கூட இந்த மாதிரி பண்ணி ஆஃப் பண்ணிடுறானுங்க. நீ பூமர்ரா, நீ சப்போர்ட் பண்ணாலே பூமரு, சம்திங் இஸ் ராங் இன் அவர் சிஸ்டம் தான். அதெல்லாம் நான் சொல்றது. அதை மாத்தலன்னா இப்ப நடந்துட்டே தான்டா இருக்கும். இதுக்கு மேல பேசுறது வேஸ்ட்ரா, என்ன பேசினாலும் வேஸ்ட்ரா. ஜஸ்டிஸ் ஃபார் எதுவுமே கிடையாது, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இப்ப திருச்சியில என்ன, எவனோ ஒருத்தன் அபியூஸ் பண்ணியிருக்கான், வில்லேஜ் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அவன் என்னமோ பண்ணி அந்த தப்பெல்லாம் பொண்ணு மேலதான் சொல்லிட்டு இப்போ பொண்ணு பக்கம் திருப்பிட்டு இருக்கான். அதுக்கு ப்ரொடெஸ்ட் நடக்குது. ப்ரொடெஸ்ட்டை வந்துட்டு கலைக்கிறாங்க. இதே ப்ரோ இன்னும் ரேப் கேஸ் நடக்குதா, எல்லாத்துக்குமே மனத்திறமை நடக்க போகுது, ப்ரொடெஸ்ட்னு ஒன்று நடக்கும். அதை கலைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதை கலைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலை நடக்கும். அந்த பொண்ணு மேலே எப்படி பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை நடக்கும். நம்ம கொரியாவைக்கே போய் சேர்ந்துடலாம். அவனாச்சு இந்த மாதிரி ஏர் கட் பண்ணு, இந்த மாதிரி படத்தை தான் நீ பார்க்கணும், இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா செத்துருவ அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க விட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம அவங்க வழியில போய் இப்போ வந்துட்டு நரக வேதனையெல்லாம் நம்ம நரகத்துலதான் இருக்கோம் கிட்டத்தட்ட மோஸ்டா. இப்ப இது வந்துட்டு முடிஞ்சது என்னன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி முடிஞ்சு கிடக்கு. இவன் இவனை சொல்றான், இவனை சொல்றான், மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, ஹேட்டு, எங்க பார்த்தாலும் ஹேட்டு. வேண்டாம், தப்பு பண்ணவன என்ன பண்ணணும், அவ்வளவுதான். நடக்கக்கூடாததுக்கு என்ன, இதுக்கு மேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லாபம் மாத்தணும்னா அதுக்கு என்ன பண்ணணும். இதுக்கு மேல யாரு பேசுறாலுமே தப்புன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அப்புறம் குரலே கொடுக்க முடியாது. இப்ப எனக்கு எதனாலும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது, உனக்கு எதனாலும் சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்றவங்க தூக்கி பிடிச்சி உள்ள போட்டு இவன் மேல இல்லாத கேஸ் எல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும்ப்பா. நிஜமா சொல்றேன் நானு. நான் உனக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, நீ எனக்கும் சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். பூம்ப விட்டாங்க போ, அப்படிதான் கதை. அந்த காலத்திலேயே பிறந்து செத்து இருக்கலாம் போல, அப்பவே நல்லா இருந்திருக்காங்க மனுஷங்கள்லாம். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகி மோசமாகி இந்த அளவுக்கு இப்போ வந்து நிக்குது. ஒரு குட்டி குழந்தையும் விட்டு வைக்க மாட்டானுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ரிவிலேஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்றானுங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு வெளியே ஜாலியாக சுத்துறானுங்க. தப்பே பண்ணாதவன் உள்ள போயிட்டு அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அப்படின்றப்போ லாஸ் செத்து போச்சு. சாமின்னு ஒண்ணு, அதை நம்புறதை பொறுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் சாமியே செத்து போச்சு. ஏதோ ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். இந்த வீடியோவும் வேஸ்ட்டு, பேசுறதும் வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு, நீயும் வேஸ்ட்டு, நானும் வேஸ்ட்டு. இங்க பணக்காரன் தான், அங்க பணக்காரன் தான் டாப்பு. பணக்கார வீட்டுல எதனா ஆயிடுச்சுன்னா மும்முரமா நடக்கும், சொல்லு 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 சொல்லுன்னு. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, நான் சொல்றேன் கேளு. இது வந்துட்டு என் பக்கத்துல இருந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி தான் நான் சொல்றேன் பொண்ணுங்களுக்கு. காலையில நான் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு டிரைவிங் டெஸ்ட், நான் போயிட்டு நிக்கிறேன் ஒரு இடத்துல, யூபர் நான் புக் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பொண்ணு வந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு 50 இல்லைனா 100 ருபீஸ் கொடுங்க, என்கிட்ட சுத்தமா கேஷ் இல்லை, என் கார்டு வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து காசு கேட்டுச்சு என்கிட்ட. நான் வெளியே வேற போறேன்ல, கொஞ்சம் காசு தேவைப்படும், அப்பப்போ அலைய வைக்கிற வேலை தான் கொடுப்பானுங்க. எனக்கு இடம் வேற புதுசு, ஸோ யூபருக்கு எவ்வளோ ஆகும்னா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. திரும்ப நான் வீட்டுக்கு வேற வரணும். ஸோ என்கிட்ட 50 தாங்க இருக்கு, ஓகேங்களான்னு கேட்டேன். ஒரு 100 கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கோச்சி தப்பா எடுத்துக்காதீங்க, 70 ருபீஸ் இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் திருப்பி கூட கொடுத்துட்றேன், ஒரு 100 ருபீஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க நான் வெளியே வேற போறேன், என்கிட்ட இவ்வளோதான் இருக்கும், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நான் திரும்ப நம்பரும் கேட்கல, எனக்கு அந்த காசு எப்போ கொடுப்பீங்க எதுவுமே கேட்கல. கேட்டா தப்பாயிடும், கரெக்டா? இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குற மாதிரி ஆயிடும். எனக்கு அது வேண்டாம். ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா, எனக்கு அதுவே போதும்.
நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காடு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த ஒரு பொண்ணு. கேட்கறதுக்கே கூச்சமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லி கேட்டாங்க. அதை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா அந்த காடு மேலையாமா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன்? வீட்டுக்கு போற அளவுக்காச்சு கையில கொஞ்சம் காசு, எமர்ஜென்சி காசுன்னு வச்சுக்கலாம்ல. இப்ப இதை நான் பேசுறேன்னா இதை கூட தப்பா சொல்லுவாங்களோ பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப நீ என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறியா, இல்ல எதனா ஒரு தப்பான விதத்துல எதனா சொல்ற போறாங்கன்னு சொல்லிட்டு என் மனசு ஃபீல் ஆகுது. பட் நீங்க நான் அப்படி சொல்லல. தெரியாதவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு, அவன் வேற எதனா இன்டென்ஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போறோம். நான் பொண்ணுங்க கிட்ட பேசுறது, நான் நிஜமா சொல்றேன், எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கே பேச்சு வரமாட்டேங்குது. நான் எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கேன், திடீர்னு ஃப்ரெண்ட்ல பார்த்தா என்ன அவங்க கூப்பிடல, பட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி தயங்கி வந்தாங்க. சொல்லுங்க என்னங்க அப்படின்னு கேட்டேன். தலையதான் ஆட்டினாங்க. அவங்க எல்லாமே சொன்னாங்க. ஸோ யாரையுமே நம்பக்கூடாதுன்ற உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு உங்களை நீங்க நம்பிட்டு என்ன பண்ண கரெக்டா இருக்கணுமோ அது கரெக்டா பண்ணிட்டு போங்கன்னு தான் நான் சொல்றேன். வேற எதுவும் சொல்லலை. சொல்றதுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. ஸோ பி சேஃப். நான் பூமர் தான் போதுமாடா.